ஸ்ரீதர் வந்து அடிக்கடி ஆன்லைன் ஷாப்பிங்கில் அவனுக்கு பிடிச்ச திங்ஸை வாங்கிக்கிறான். ஆனால் வேறு ஆப்பில் இருந்து வாங்குறான் ஒவ்வொரு தடவை. இந்த தடவை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கான். அவனுக்கு இந்த செப்பல் வந்து 2வது தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாங்கிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ புதுசை வாங்கியிருக்கான். 16 years old boy own ஆன்லைன் ஷாப்பிங் மேக்கிங். அவனுக்கு பிடிச்சதை அவனே வாங்கிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி அவனுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறான். அது டிஷர்ட்டாக இருந்தாலும், டவுசர்ஸாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சதை அவனே செலக்ட் பண்ணிக்கிறான், அவனே வாங்கிக்கிறான். அவங்க டேடியும் எதுவும் ஆப்ஜெக்ஷன் சொல்கிறதில்ல, ஓகே சொல்லிடுறாரு. அவன் ஓன் ஷாப்பிங் தான் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சதை அவனே செலக்ட் பண்ணி அவனே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் போடுறதில்ல, ரெகுலராக ஜாகிங் போகிறான். அப்புறம் வீக்கெண்டில் வந்து ஃபுட்பால் விளையாட போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்டேடியம் போய் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆனால் இந்த செப்பல் தான் யூஸ் பண்ணுறான். வாங்கி வந்து 6 months உழைக்குது நல்லா. இது 6 monthsக்கு அப்புறம் இப்போ புதுசாக அதே பிராண்டு, அதே மாடல், அதே இது வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஜாகிங்கும் ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுட்பாலுக்கும் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த செப்பல் தான் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த செப்பலில் இருக்க சிம்பிள் பார்க்கும்போது எனக்கு வந்து ரின் விளம்பரம் ஞாபகம் வருது. ரின் சோப்புன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு, சர்ஃப் எக்ஸலுக்கு முன்னாடி ரின்னு ஒரு சோப்பு. அந்த இதில் அதோட சிம்பிள் இந்த மின்னல் மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும்.